எங்கள் மத்தியிலே வந்து தமது வல்லமையை வழங்க பண்ண வேண்டும். ஏனோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறோம், செய்தியை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், போகிறோம் என்றபடி எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தெய்வத்தை இன்னும் இன்னும் ஒரு படி நாங்கள் கிட்டி சேருகிறதாய், அவர் மேல அன்பு காட்டுகிறதாய், அவருடைய திட்டங்களை, சித்தங்களை, காரியங்களை புரிந்து அவருடைய காரியங்களை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நாங்கள் மாற வேண்டும். வந்தோம் போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும் என்றதற்காக நாங்கள் வரக்கூடாது. வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாறணும். ஆவியானவர் வரும்போது வாழ்க்கை மாறணும், தேவன் வரும்போது வாழ்க்கை மாறணும், அவருடைய வார்த்தைகள் வரும்போது வாழ்க்கை மாறணும். ஆண்டவருக்காய் ஒளியாய் உப்பாய் மலை மேல் உள்ள பட்டணங்களாய் நாங்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு கிருபை தேவ சமூகத்தில் எங்களுக்கு கடந்து வர வேண்டும். எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பேசும்போது கீழ்ப்படிய வேண்டும். எங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னால் அதற்கு கீழ்ப்படுகிறதுக்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அப்பா உடைய வசனத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற ஜனங்களாய் இராதபடி கேட்டு எங்களுடைய இருதயத்திலே அதை பத்திரப்படுத்தி அந்த இருதயத்தின் நிறைவினால் எங்களுடைய வாய் பேசுகிறது மட்டுமல்ல, அந்த இருதயத்தில் நம்முடைய வசனம் இருக்கிறதுனால எங்களுடைய நடைகள் எல்லாம் அதற்கேற்றத்தக்கதாய் மாறத்தக்கதாய், எங்களுடைய கிரிகள் எல்லாம் உம்முடைய வசனத்தின்படி மாறத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை கிருபை செய்ய வேண்டுமாய், உம்முடைய வசனத்தை மைமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்கு மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளும். எல்லா கன மகிமை துதி உமக்கு வர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த 2 வாரங்களாய் நாங்கள் சீஷன் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா என்ன காரியங்களை நாங்கள் கடந்த 2 வாரங்கள் நாங்கள் வேதத்திலிருந்து சீஷன் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பாடல் வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சீஷன், இயேசுவுடைய சீஷன் ஆண்டவரை எல்லாவற்றையும் விட, தன்னுடைய சொந்தங்களை விட, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை விட முதலாவது தெய்வத்தை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவர் இயேசு அவர் பிதாவுடைய வலது பக்கத்தில் இருந்து அவருடைய சொந்த குமாரனாய் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி அந்த சீசருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்தது போல எந்த சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய சீஷன் தேவன் மகிமைப்படுவதற்காக, தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னை தாழ்த்துவதற்கு பழகி கொள்ள வேண்டும். 3வதாக நாங்கள் பார்த்தோம், ஆண்டவருடைய சீஷன் எப்பொழுதும் தெய்வத்துக்காய் பாடுகளை துன்பங்களை அனுபவிப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காய் செய்கிற ஊழியங்கள் மூலம், ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை மூலம் பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் தொடர்ந்தும் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த நாளிலும் விசேஷமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் அந்த கடற்கரை ஓரமாய் நடந்து வரும்போது தன்னுடைய ஊழியத்துக்கென்று ஒரு சிலரை அவர் தெரிவு செய்வதை நாங்கள் வேதத்திலே மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். அந்த 4ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் 2 பேரை தன்னுடைய ஊழியத்துக்கு தன்னுடைய சீசர்களாய் அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19லிருந்து 20 வரையும் ஒருக்கா நாங்கள் வாசித்து விட்டு அதன் பின்பு தேவனுடைய செய்திக்கு நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமென், ஆமென். இயேசுவுடைய சீஷன் செய்ய வேண்டியது 4வது காரியம், மனுஷரை பிடிக்கிறவர்களாய்
அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிள்ளைகள், இயேசுவுடைய சீசன் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கை தெய்வத்துக்காய், இயேசுவுக்காய் மனுஷரை தேடி பிடிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். மத்தேயு 4:19 நாங்கள் வாசிக்கும் போது, என் ஆண்டவர் சீசர்களை அழைக்கிற அந்த நோக்கமே அதுதான். என் பின்னே வாருங்கள், உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், சொத்து சம்பாதிக்கிறவர்களாய் மாற்றுவேன், உங்களுக்கு பேர் புகழ் வருவதற்காய் உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் மனுஷர் சீசரை அழைக்கவில்லை. அவர் அழைத்த ஒரே ஒரு நோக்கம், என் பின்னே வாருங்கள், என்னை போல நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து பிடிக்கும்படியாய், அழிந்து கொண்டிருக்கிற மனுஷரை தெய்வத்துக்கு நேராய் நடத்தும்படியாய், அழிந்து கொண்டிருக்கிற மனுஷருக்காய் நான் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி பாடுகள் அனுபவித்து அந்த இரத்தத்தின் மூலமாய் அவருடைய பாடுகளை எல்லாம், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அழிந்து போகிற ஜனங்களை எல்லாம் தெய்வத்துக்கு நேராய் பிடிக்கும்படியாய் மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார். அது வந்தது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய காரியத்தை செய்து பரலோகத்துக்கு அவர் போகும் முன்பதாக அவருடைய காரியத்தை, அந்த மனுஷனை பிடிக்கிற வேலையை தொடர்ந்தும் தனக்காய் ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தனக்கென்று விசேஷமாய் 12 விதமான சீஷர்களை அந்த வேதத்திலே தெரிவு செய்து அவர்களுக்கு முதலாவது சொல்லுகிற காரியம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, மத்தேயு ஊழியத்தை ஆரம்பிக்கும் நாட்களில் கூட முதலாவது என் ஆண்டவர் செய்த வேலை மனுஷரை பிடிப்பதற்காய் சீசர்களை உருவாக்கினார். நாங்கள் மத்தேயு 28:19-20 நாங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீசர்களை முதலாவது சந்திக்கும் போது அவர் சொல்லுகிற அதே காரியம், நீங்க போய் புறப்பட்டு போய் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்களுக்கு. ஹல்லேலூயா. இது தேவனுடைய கட்டளை. சீசராக்க வேண்டும். சீஷன் மற்றவர்களையும் சீசராக்க வேண்டும், தேவனுக்கென்று மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பது தெய்வத்துடைய கட்டளை. நன்றாய் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாய் செய்கிறதான ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் செய் என்று சொல்லுவதை செய்யாமல் விடுவது பாவம், என் ஆண்டவர் செய்யாதே என்று சொல்லுவதை செய்வதும் பாவம். வேதத்திலே என் ஆண்டவர் இதில் என்ன சொல்லுகிறார்? புறப்பட்டு போய் மனுஷரை சீசராக்கி தேவனுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களை எனக்கு சீசராக்குங்கள் என்று என் ஆண்டவர் இயேசு பிரதமான ஒரு கட்டளையை அந்த சீசர்களுக்கு கொடுத்து அவர் கடந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் தேவ ஜனமாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சீசர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழுகிற நாங்கள், தேவனுடைய சீசர்கள் என்று சொல்லுகிற நாங்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற நாங்கள் யாராய் இருந்தாலும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் மனுஷரை அவருக்கென்று பிடிக்கிற ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். இதை ஆண்டவராகிய தெய்வமாகிய இயேசுவுடைய கட்டளை. இந்த கட்டளையை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் பாவம் செய்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. வேதத்தின்படி. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க மீறுறீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல, ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்தை நீங்க செய்யல, உங்களை போல நீங்க மற்றவங்களை நேசிக்கல, உங்களை போல மற்றவங்களை நீங்க போய் தேடி சென்று தேவன் உங்களை தேடி வந்தது போல நீங்க மற்றவங்களை தேடி சென்று வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கல. அப்படி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறுவோமா இருந்தால், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிற ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் மறந்து விடக்கூடாது. யாரெல்லாம் சுவிசேஷம் செய்யாதபடி, யாரெல்லாம் இயேசுவை அறிவிக்காதபடி, யாரெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஏன் புறப்பட்டு போக வேண்டும்? மனுஷரை சீசர்களாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இதனால நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சபைகளுக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு அல்ல,
நல்லா விளங்கிக் கொள்ளணும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாங்கள் போறதுக்கு எங்களுடைய சபைகளுக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு அல்ல. சபை தேவனுடைய சபை. இந்த சபையா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், அது தேவனுடைய சபை. தேவனுடைய சபைக்கு நேர ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும். எந்த சபையிலே ஆண்டவருடைய வார்த்தை சரியான முறையிலே ஆண்டவருடைய சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அந்த சபைகளுக்கு நாங்கள் சந்திக்கிற ஆண்டவரை பற்றி சொல்லுகிற, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காத, தேவனுடைய கட்டளைகளின்படி நீதி நியாயங்களின்படி சபை நடக்காத எந்த சபைக்கும் ஜனங்களை அனுப்பக்கூடாது. நல்லாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க ஊழியம் செய்யறது எங்கட சபைக்கு, எங்கட பெருமைக்கு, எங்கட ஆக்களை சேர்க்கிறதுக்கெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு நாளும் செய்யக்கூடாது. யாரையாவது சந்திச்சா அவங்களுக்கு எந்த சபை பக்கத்துல இருக்கோ அந்த சபைக்கு அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபையா இருக்க வேண்டும். அறிந்து அந்த சபைக்கு ஜனங்களை அனுப்ப வேண்டும். இங்கதான் வாண்டு குறைநல்ல இருக்கிறவனை இங்க பிடிச்சி இழுக்க கூடாது. ஈஸ்டாம்ல இருக்கிறவனை இங்க பிடிச்சிருக்க கூடாது. அங்க சபைகள் இருக்கின்றது. இங்கே சபை எங்கெங்க ஜனங்களுக்கு வசதியா இருக்குதோ அந்தந்த இடங்களுக்கு தான் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து நாங்கள் தெய்வ ஜனங்களை நடத்த வேண்டும். சபை ஒருத்தருக்கு சொந்தமான சபை அல்ல. எந்த சபையா இருந்தாலும் அது இயேசுவுக்கு உரிய சபை மட்டுமே. ஹல்லேலூயா. எந்த சபையும் எந்த ஒரு மனுஷனுக்கும் சொந்தம் அல்ல. எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது இது என்னுடைய சபை, நான் ரட்சித்த ஜனங்கள், நான் சேர்த்த ஜனங்கள், நான் பாடுபட்ட என்று எந்த ஒரு மனுஷனுக்கும் சொல்லுவதற்கு வேதத்திலே ஆதாரம் கிடையாது. சபை என் ஆண்டவருடைய இரத்தத்தாலே சம்பாதித்த சபை, என் ஆண்டவருடைய பாடுகளினாலே சம்பாதித்த சபை. தேவன் மனுஷகுமாரனாய் பூமிக்கு தன்னை கொல்ல கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்ததுதான் சபை. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனுக்காக உயிரையும் கொடுக்கவில்லை, இரத்தத்தை சிந்தவும் இல்லை, பாடுகள் அனுபவிக்கவும் இல்லை, ஆண்டவர் இயேசுவை போல தன்னை தாழ்த்தவும் இல்லை, வாழவும் இல்லை, ஊழியங்கள் செய்யவும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தருடைய பாவத்தை ஒரு மனுஷன் மன்னிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சபை, என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுவதற்கு வேதத்தின்படி எந்த ஆதாரமும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு கிடையாது என்பதை ஞாபகத்திலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் இது எப்பையும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு நேராய் ஜனங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். சத்தியத்துக்கு நேராய் ஜனங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். ஜனங்கள் வேத வார்த்தையை அறிந்து தேவனை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்ந்து தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தத்தக்கதான ஒரு சபையாய் இருக்க வேண்டும். அந்த சபை தேவனுக்கு பிரியமான சபையாய் இருக்கும். அந்த சபையிலே ஜனங்களை கொண்டு போய் விடும்போது ஆண்டவர் அந்த சபையிலே ஜனங்களை சந்திப்பார். அவருடைய வாழ்க்கை மாறும். அவருடைய ஆத்துமாக்கள் தெய்வத்துக்கு நேராய் வழி நடத்தப்படும். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். சபை என் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவுக்கு உரியது மட்டுமே. பேரை வச்சு கொள்ளுங்க, ஆனா சொல்லாதீங்க எந்த சபை என்று. நாங்கள்லாம் அவருக்கு ஊழியம் செய்கிற வேலைக்காரர். ஹல்லேலூயா. ஊழியக்காரன்லாம் வேலைக்காரர். அவருக்கு ஊழியம் செய்கிற வேலைக்காரர். உண்மையாய் ஊழியம் செய்தால் அதற்குரிய ஊதியத்தை ஆண்டவர் தருவார், அதற்குரிய சம்பளத்தை தருவார், பரலோகத்திலே கிரீடங்களை தருவார், தன்னோடு சேர்த்துக் கொள்வார். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனை தேவனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுகிற ஒரு கிருபைக்கு நேராய் எங்களை நடத்துவார். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சொந்தத்துக்கு, எங்களுக்கு, எங்கடை சர்ச்சைக்கு, எனக்கு பெருமைக்கு, நான் ஜனங்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு, நான் பெருமை தர்றதுக்கு, சபையை வளர்க்கறதுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. சனங்கள் தெய்வத்துக்கு நேராய் போக வேண்டும். தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு நேராய் ஆதாயப்படுத்த வேண்டும். இதற்காக சீஷன் புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு கேவலமான நிலைமை, கேவலம் என்றுதான் சொல்லுவோம், வெட்கம். ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரோட கதைக்கிறது இல்லை, ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனோட கதைக்கிறது இல்லை, ஒரு விசுவாசி இன்னொரு சேர்ச்சுக்கு போறது இல்லை. அப்படி போனா கூட அந்த நாள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் அப்படி போனவனுக்காகத்தான் இருக்க. கேவலம், கேவலம். உண்மையான தெய்வத்தை கும்பிடுகிறோம் என்று சொல்லுகிற நாங்க ஒருத்தனோட ஒருத்தன் கதைக்கிற இல்லை. எங்க நீ பரலோகம் போற? இங்கே உன்னால ஒற்றுமையா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. தேவ சமூகத்துல எப்படி ஐயா போய் இருக்க போறீங்க? எப்படி ஆளுநர் முகத்தை பார்க்க போறீங்க? இந்த நிலைமைகள் மாற வேண்டும். நாங்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரோட கதைக்கிறது இல்லை,
ஒரு பாஸ்டர் இன்னொரு சேர்ச்சுக்கு போறதில்லை. ஒருத்தட்ட சேர்ச்சில் இருக்கிற ஜனங்களை இன்னொரு சேர்ச்சுக்கு போக முடியாது. நீ யாருக்கு ஜனத்தை நடத்துற? நீ யாருக்கு நேரா நீ ஜனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாய்? தெய்வத்துக்கு நேரா நடத்துறியா? உனக்கு நேரா நடத்துறியா? யாருக்கு நேரா நடத்துற? அன்பு. முதலாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அன்பு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அன்பினால முதலாவது என் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அதில் தன்னை நேசிக்க வேண்டும். அவரை போல பிறரை நேசிக்க வேண்டும். அன்பு இல்லாதவன் கோபம், எரிச்சல், பொறாமை, மற்றவன்ற சபை மக்கள் வளர்றதுல பொறாமை, எரிச்சல் காரியங்கள் இருக்கவே கூடாது. ஊழியக்காரன் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். சபை ஒரே ஒரு சபை தான். அது தேவனுடைய இயேசுவனுடைய சபை. அது எந்த இடத்துல நீங்க ஆராதித்தாலும் ஒரே ஒரு சபை தான். அது இயேசுவனுடைய சபை. அந்த சபைக்கு எந்த இடத்துல கூடினாலும் அங்கே உண்மையான தெய்வத்துக்குரிய காரியங்கள் இருந்தா யாரும் எங்கேயும் எப்பையும் போகலாம். ஹல்லேலூயா. போகணும். உங்களோட சபையில சரியான சத்தியம் இல்லாட்டி வழிகிட்டு போங்க, அங்க இருக்காதீங்க. உங்களோட சபை உங்களை தேவனுக்கு நேராக நடத்தாட்டி அந்த இடத்துல இருக்காதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவர் உங்கள்ட்ட தான் கேட்பாரு. அந்த சபையில இருந்தியான்னு கேட்க மாட்டார். அந்த பாஸ்டருக்கு ஊழியம் செய்தான்னு கேட்க மாட்டார். அந்த பாஸ்டரோட இருந்தியான்னு கேட்க மாட்டார். எப்படி ஆண்டவருக்கு நேராக உங்களை நடத்துறீங்கன்றதான் கேட்பாரு. சபை சரியான முறையில தெய்வத்துக்கு நேராக எந்த ஜனத்தையும் நடத்தாவிட்டால் அந்த சபையிலிருந்து வெளிக்கிட்டு போங்க. ஆண்டவர் கோவிக்க மாட்டார். ஊழியக்காரன் சபிக்கவே மேலாது. சரியான முறையில ஊழியம் செய்யல, நீ ஊழியக்காரனே இல்லை. அப்ப என்ன நீ சபிக்கிறதுக்கு புதிய ஏற்பாடுல எங்க அதிகாரம் இருக்கு? சத்துருவையும் சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாடுல வேதம். ஹல்லேலூயா. சபிக்கிறதுக்கோ சாபம்றதுக்கோ புதிய ஏற்பாடுல இந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. சபை உங்களுக்கு சரியில்லாட்டி வெளிக்கிட்டு சரியான இடத்துல போய் தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்துகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நிலைமைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நிலைமை மாற வேணும். அன்பு வரணும். எல்லாரும் போய் அங்க ஒரு இடத்துல ஒரே இடத்துல இருந்து ஒன்றாயிருந்து தெய்வத்தை ஆராதிப்பதற்குத்தான் இங்க ஆண்டவர் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இங்க ஒற்றுமையாய் சந்தோஷமாய் அன்பாய் இருக்காத ஜனங்கள் அங்க யாரும் போறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா உங்களை கூப்பிடுறதா உங்களுடைய எதிரியை கூப்பிடுறதா ஆண்டவருக்கு பிரச்சனை. அவரை கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்க, உங்களை கூப்பிட்டா அவர் வர மாட்டார். அப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை காணையில. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். கொஞ்சம் பேரா இருந்தாலும் மாறணும். வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொண்டு ஓடணும். சத்தியத்துல வளரணும். சத்தியத்துல நிக்கணும். சத்தியத்தை சொல்லணும். அவனாவது பிள்ளையா பிரசங்கம் பண்ணினா புல்பிட்ட பற்றி இறங்கி வரைக்கே போய் பிடிக்கணும். இங்க வா, இந்த வசனம் பிழை, நீ சொன்னது வேதத்தின்படி பிழை, சத்தியம் இல்லை, இது போய் பிரசங்கம் என்று சொல்லி சொல்றதுக்கான அதிகாரத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில ஒருவரும் விளையாட முடியாது. ஆண்டவர் சத்தியத்தை சத்தியமா பேசணும். நாங்க செய்கிறோமோ செய்யலையோ அது இரண்டாவது மூன்றாவது பிரச்சனை. சத்தியத்தை சத்தியமாய் பேசப்பட வேண்டும். பேச முடியாத எவனையும் எங்கேயும் யாரும் கேள்வி கேட்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தை புரட்டுகிற ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படணும். அவர் பாஸ்டரா இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், பெரிய மூப்பரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஒருத்தருக்கு பயப்படுத்த வேதத்துக்கு மட்டும்தான் நாங்க பயப்படணும். அவங்கள கனம் பண்ணணும். ஊழியக்காரங்களை சபையில் ஆண்டவர் தந்திருக்க, கனம் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க. வேதத்துக்கு புறமா பேசினா பப்ளிக்கா போய் கேளுங்க. நீ சொல்றது பிழை, வேதத்தின்படி பிழை. எத்தனை பேரை ஏமாத்தி கொண்டிருக்கிறா, எத்தனை பேருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிற, எத்தனை பேருடைய வாழ்க்கையை நரகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற. வேதத்துக்கு புறமா ஒரு ஊழியக்காரனுக்கும் பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படியா நாங்க மாறணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? வேதத்தை கற்றுக்கொள்ளணும். நாங்களே வேதம் கற்றுக்கொள்றதில்லை. நாங்களே அதுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. நாங்க எப்படி கேட்கறது? எங்களுக்கே தெரியாதே. அவர் சரியா சொல்றாரா பிள்ளையா சொல்றாரு எங்களுக்கே தெரியாது. என்ன, எங்களுக்கு வேதம் தெரியாது. நாங்க படிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தின்படி வாழ வேண்டும். வேதத்தை புரட்டுகிற ஜனங்கள் மத்தியிலே எழும்பி நாங்கள் கேள்விகளை கேட்கத்தக்கதான ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு காட்டுகிற வைராக்கியம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என்னுடைய வேதத்தை புறம்பா பேசுகிற இடத்துல என்னுடைய பிள்ளை எழுமி நின்று வேதத்துக்காய் நிற்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஆகவே சீசன் புறப்பட்டு போக வேண்டும். மனுஷரை தெய்வத்துக்கு ஆதாயப்படுத்த வேண்டும். இது ஆண்டவருடைய
கட்டளை. இதை செய்யாத பட்சத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது பாவமாய் மாறும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புறப்பட்டு போய் எங்க நல்ல சபை இருக்கோ அங்கே ஆத்துமாக்களை நாங்கள் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 38 வரை நாங்கள் வாசிப்போம். திரளான ஜனங்களை கண்டபோது அவங்களெல்லாம் சரியான ஒரு மேய்ப்பன் இல்லாதபடி எல்லாரும் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசரை பார்த்து சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு ஆட்கள் வேணும் என்று எஜமானிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்று தன்னுடைய சீசரை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை, அதாவது உண்மையான தெய்வத்தை அறிந்த கொஞ்சம் நாங்கள் சுத்தி பார்க்கணும். நாங்கள் வெளியில பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 28:19-20 சொல்ற, புறப்பட்டு போங்க. கொஞ்சம் வெளியில போய் பார்க்கணும். எங்களுடைய சொந்தங்களை பார்க்கணும், எங்களுடைய ஜனங்களை பார்க்கணும், எங்களுடைய ஊர்ல வந்திருக்கிற ஜனங்களை பார்க்கணும். சரியான தெய்வத்தை அவங்களுக்கு தெரியல. தெய்வம் யார் என்பதே தெரியாதபடி கல்லுக்கும் விக்கிரகங்களுக்கும் தெய்வமில்லாத காரியங்களுக்கும் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்துக் கொண்டு அவர்கள் சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமாய் வேதனையிலும் பாவத்திலும் பிசாசின் பிடிகளிலும் அகப்பட்டு வாழுகிறதை கொஞ்சம் நாங்கள் போய் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தெய்வத்தை அறிந்த ஜனங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி அநேக ஜனங்கள் இந்த தேசத்தில் உண்டு. எங்களுடைய தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள், எங்களுடைய தமிழ் ஜனங்கள் அநேகர் உண்டு. சரியானபடி தெய்வத்தை ஆராதிக்காதபடி, தெய்வம் எதென்று தெரியாதபடி அங்கலாய்த்து கொண்டு ஏதோ தாங்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இதுதான் தெய்வம் என்று வாழுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு. சீசன் புறப்பட்டு போக வேண்டும். அப்படியான ஜனங்களை பார்க்க வேண்டும். அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையோ? அவர்கள் பாதாளத்தை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் தெய்வத்தை தெரிந்து கொண்டோம். எங்களுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று பெருமை பாராட்டுகிறோம். நாங்கள் இயேசுடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டுகிறோம். நாங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த பிதாவுடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டுகிற ஜனமே, உன்னை போல மற்ற ஜனங்களும் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும், அவரிடம் வர வேண்டும் என்று கொஞ்சம் கூட கவலை இல்லாதபடி எங்களுடைய உழைப்புக்கும் எங்களுடைய சொந்தத்துக்கும் எங்களுடைய சொத்துக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வாங்கன்னா நேரம் இல்லை. பிள்ளை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, குடும்பம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, வேலை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, அப்பாயின்மெண்ட் டைமை தவற விடாம போறதுக்கு நேரம் இருக்கு, ஸ்கூல் அதுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. ஊழியம் உனக்கு ஏன் நேரம் இல்லை? ஏன் ஊழியம் நேரம் இல்லை? ஒரு கல்லுக்கு மரத்துக்கு சிலைக்கா செய்றீங்க? ஜீவனுள்ள தெய்வம் ஐயா, இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்து நீங்க இல்லாட்டி இன்னொருத்தரை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க தள்ளப்பட்டு போவீங்க. இயேசு சொல்லுகிறார், நீங்க இல்லாட்டி அநேகமாயிரம் ஆட்கள் உண்டு. உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்களை தேடி உங்களோட கையில ஒரு ஊழியத்தை தந்தா அதை செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஏதாவது ஒரு காரணம், புள்ள, படிப்பு, மனுஷி, புருஷன், வேலை, வியாதி, ஏதாவது ஒரு காரணம். இயேசுவின் நாமத்தில் இந்த நிலைமை இந்த சபையிலே மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறீங்கல்ல. ஒரு வியாதி நல்லா இருக்கிறீங்க, ஒரு வியாதி வந்துட்டா போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறீங்கல்ல, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போறீங்கல்ல, தேடி தேடி போறீங்கல்ல, எத்தனை அப்பாயின்மெண்ட் வச்சாலும் போறீங்கல்ல. அப்ப நல்லா இருக்க ஏன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது? தேவனுக்கே நேரம் கொடுக்க ஆண்டவர் சொல்றார். அவர் தான் தெய்வம் என்பது நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரை பற்றி சொல்லணும் என்ற அக்கறை கிடையாது. அவரை பற்றி சொல்லணும், அவரை அறிவிக்கணும், அவரை மற்ற ஜனங்கள் அறியணும், மற்ற ஜனங்களும் எங்களை போல விடுவிக்கப்படணும், தெய்வத்தை ஆராதிக்கணும், தேவ சமூகத்தில் வரணும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். எங்கட சொந்தத்தை குறிச்சாவது கவலை இருக்கா? எங்களுடைய நாட்டு ஜனங்களை குறிச்சாவது கொஞ்சம் கவலை இருக்கா? புறப்பட்டு போங்கன்னா ஒருத்தரும் போறாங்க இல்லை. கேட்டா நேரம் இல்லை. வேலை வேலை வேலை. ஹல்லேலூயா. ஆட்கள் இல்லையோ? ஆண்டவருக்கு ஆட்கள் இல்லையோ? ஆண்டவருக்கு உங்களை தவிர வேற ஆட்களையே இல்லையா? உங்களை நேசிக்கிறபடியா ஊழியந்தாரே, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறபடியால் உங்களை அவர் தேடி வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிறபடியாய் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
அவர் உங்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறபடியால் அந்த ஊழியத்தை இந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா பிள்ளை எனக்கா செய்வா ஐயா, எனக்கா வைராக்கியமா இந்த பிள்ளை ஓடுவான், எனக்கா ஓடுவான், எனக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்துவான், எனக்கா வாழுவான், ஜனங்களை என் பக்கம் சேர்ப்பான், சுவிசேஷத்தை அறிவிப்பான். அதுக்காக தான் ஆண்டவர் ஊழியர் தந்திருக்கிறார். உங்களை நம்பி ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், எங்களையும் ஏமாற்றி எங்களை அழைத்த தெய்வத்தையும் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவாராக. எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், சீசன் புறப்பட்டு போக வேண்டும். அது தேவனுடைய கட்டளை, இயேசுடைய கட்டளை. சீசன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சீசன் இயேசுவுக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். சீசன் அழிந்து போகிற ஜனங்களை, ஆத்துமாக்களை தெய்வத்துக்கு நேராக நடத்த வேண்டும். இதுதான் சீசன். சொல்லிக்கொண்டு வந்து இதுல படிக்கிறதும் பிரசங்கம் பண்றதும் சின்ன சின்ன காரியங்களை செய்யறதும் வாழ்க்கையில். சீசன் என்றால் புறப்பட்டு போக வேண்டும், ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பாருங்க, யோவாசா நகரை பாருங்க. தலை வெட்டுப்படும் வரையும் ஊழியம், இயேசு கொல்லப்படும் வரையும் ஊழியம், சீசர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு கொல்லப்படும் வரையும் ஊழியம். இதான் ஐயா சீசன். இதெல்லாம் படிக்கலையா நாங்க வேதத்துல? இதெல்லாம் பார்க்கலையா? பார்த்து எங்களோட வாழ்க்கை மாறலையே. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் உண்டு, வெளியில அநேக ஜனங்கள் உண்டு, அநேக ஆயிரம் ஜனங்கள் உண்டு, எங்களுடைய சொந்தங்கள் உண்டு, எங்களுடைய உறவுகள் உண்டு. தெய்வத்தை அறியாதபடி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு எழும்பி நின்று நியாய தீர்ப்பிலே கேட்பாங்க, இவன் என்னுடைய சொந்தக்காரனாய் இருந்தான், இவன் என்னுடைய தேசத்து ஜனமாய் இருந்தான், இவனை எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே உங்களை பற்றி இவன் எனக்கு சொல்லலையே, ஆண்டவரே நான் தெய்வம் இல்லாத காரியத்தை நான் பின்பற்றி கொண்டிருந்தேனே, இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமே ஆண்டவரே, எனக்கு உம்மை பற்றி சொல்லலப்பா, உம்மை அறிவிக்கலப்பா, எனக்கு சுவிசேஷத்தை சொல்லலையா, உண்மையான தெய்வத்தை எனக்கு காட்டலை என்று நியாய தீர்ப்பிலே அழிந்து போகிற அந்த ஜனங்கள் உங்களுக்கு நேராக கை காட்டி கதைக்கிற அந்த நிலைமை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். புறப்பட்டு போக வேண்டும், ஆட்களை ஜனங்களுக்கு ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் தெய்வத்தை காண, நாங்கள்லாம் கண்டுட்டோம் இல்ல, உண்மையான தெய்வத்தை கண்டுட்டோம் இல்ல. எங்களை போல மற்றவங்களை நேசிக்கிறவங்களா இருந்தா நாங்களும் தெய்வத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று ஏசாயா 6:8 என் ஆண்டவர் கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன். இதே நிலைமை தான், இன்றைக்கு இருக்கிற நிலைமை தான் அன்றைக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். ஒருத்தனும் உணர்வு இல்லாம இருக்கிறான், ஒருத்தனும் சிந்திக்காம இருக்கிறான், ஒருத்தனும் மற்ற ஜனத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறான், ஒருத்தனை நான் அழைச்ச அழைப்பு ஒருத்தனும் புரியாம இருக்கிறான். ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்போடு கூட கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று ஏசாயா 6:8 என் ஆண்டவர் கேட்கும் போது, ஏசாயா என்று உண்மையாய் தெய்வத்துக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொன்னது போல இந்த மாலை வேளையிலும் நாங்கள் தேவ ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் ஐயா, இதோ உம்முடைய பிள்ளை நான் இருக்கிறேன் ஐயா, உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை நான் இருக்கிறேன் ஐயா, உம்மால விடுவிக்கப்பட்ட பிள்ளை நான் இருக்கிறேன், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை அறிவிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை பற்றி சொல்ல போகிறேன் ஆண்டவரே என்று நாங்கள் எழும்பி தேவ சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயாவை போல எங்களை ஒப்புக்கொட தேவனுடைய சத்தம் கேட்டால் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்லுகிறார். ஒரு வாசிப்போம் நாங்க அதை. 1 கொரிந்தியர் 9:16. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தெய்வத்தை சந்தித்த பவுல் சொல்லுகிறார், தெய்வத்தை பற்றி சரியாய் அறிந்த பவுல் சொல்லுகிறார். சும்மா சொல்லல, சுவிசேஷம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஊழியங்கள், அடிச்சு போட்டு செத்து போயிட்டாருன்னு விட்டுட்டு போய் ஒளிம்பி திருப்பியும் ஊழியம், அப்படியா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது, அதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா.
சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. தெய்வம் அதற்காக என்னை அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், சபையிலே வைத்திருக்கிறார், வேதத்தின் மூலமாய் பேசுகிறார், ஆவியானவர் இடைப்படுகிறார், ஆவியானவர் உணர்த்துகிறார், இந்த நாளும் ஜீவனை தந்திருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். அப்படி இருந்தும் சுவிசேஷத்தை சரியாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தெய்வத்தை அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் சுவிசேஷத்துக்கென்று நாங்கள் புறப்படாமல் இருப்போமா இருந்தால் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்காமல் இன்னும் தொடர்ந்து இப்படியே மந்தமான ஒரு வாழ்க்கையில நாங்கள் வாழுவோமா இருந்தால், சுவிசேஷத்தை அறிவிக்காத பவுல் சொல்லுகிறது போல, சுவிசேஷத்தை அறிவிக்காத எனக்கு ஐயோ, போக வேண்டும், தெய்வத்தை அறிவிக்க வேண்டும். சுயத்துல இருக்கக்கூடாது. நாங்க மட்டும் ஆண்டவரை கண்டு நாங்க மட்டும் வாழ்ந்து நாங்க மட்டும் போய் வேதத்தை படிச்சு தேடி நாங்க மட்டும் சபைக்கு போய் நாங்க மட்டும் ஆராதிச்சு நாங்க மட்டும் தேவனோட நாங்க மட்டும் போயிடுவோம் என்ற ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்திலே இல்லாமல் போக வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை இந்த தேசத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டு ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எங்களை இந்த ஹரோ தேசத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஹரோ தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எங்களை இந்த லண்டன் தேசத்திலே தெய்வம் வைத்திருக்கிறார் என்றால் இந்த லண்டன் தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அது மட்டும் காணாது ஐரோப்பா தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எங்களுடைய தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். உலகம் எல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் வேலையாட்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும், சீஷர்களா இருக்க வேண்டும். நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். எங்களுடைய சுயம் ஒழிந்து போக வேண்டும். எங்களுடைய சொந்த காரியங்களுக்கு கொடுக்கிற காரியத்தை விட தெய்வத்துக்கு நாங்கள் நேரத்தை காரியங்களை கொடுத்து வாழுகிறதான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் தேவ பிள்ளைகள் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேசங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த லண்டன் தேசம் மாற்றப்பட வேண்டும். இந்த ஹரோ தேசம் மாற்றப்பட வேண்டும். இந்த தேசம் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவர் தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் நித்திர கொண்டிருந்தோம் என்றால், எங்களுடைய சுயத்துக்காய் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தால் எப்படி ஜனங்கள் சந்திக்கப்படும், எப்படி ஜனங்கள் இயேசுவை அறியும்? நாங்கள் இந்த நாளிலும் கொஞ்சம் எங்களுக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தைகளை எனக்கு நல்லா பேச தெரியும், நான் பேச மாட்டேன். நீ ஆண்டவருக்கு சரியா ஆண்டவர்கிட்ட கட்டளையின்படி சரியா நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தானா தேடி வரும். ஒரு ஆள் பிரசங்கிக்கணும் என்ற அவசியமே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கை மாறும்போது ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து நாங்கள் கேட்காதபடி எங்களை தொடர்ந்து தேடி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் தான் எங்களுடைய ஆண்டவர். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 பேதுரு சொல்லுகிறார். வாசிங்க இருக்கா? அப்போஸ்தலர் 4:12 எல்லாம் நாங்க வாசிக்கிறோம். வேத வசனம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், நாங்க புறப்பட்டு போக மாட்டோம், நாங்க சீசனா வாழ மாட்டோம், நாங்க சுவிசேஷம் அறிவிக்க மாட்டோம். என் புள்ள, என் பொண்டாட்டி, என் கணவன், என் சொத்து, என் வேலை, எந்த காரியம் என்றுதான் நான் சாகும் வருவேன் வாழுவேன் என்று இருக்கிற நிலைமை இயேசுவின் நாமத்தில் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச ஜனமாக இருந்தாலும் ஆண்டவர் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் தான் எங்களுடைய தெய்வம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மோசே, ஒரு ஆரோன், ஒரு யோசுவா, ஒரு எலியா, ஒரு எலிஷா, இப்படியாய் ஒரு தாவீது, அப்படியாய் ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் தான் எங்களுடைய தெய்வம். யாரெல்லாம் உண்மையா இந்த நாளிலும் ஆண்டவருக்கு தன்னை விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை உலகங்களை கலப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்களை அழைத்தவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை விட ஒரு தெய்வம் இல்லாதபடி அவர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறபடியால் ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாசிப்போம் நாங்கள் அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் சுரங்கம் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. பேதுரு எழும்பி நின்று பேசுறார். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவுடன் எழுந்து நின்று என்ன பேச சொல்றார்?
அவராலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு என்கிற அந்த தெய்வத்தை தவிர வேற எந்த ஒரு காரியத்தினாலும் எந்த ஜனங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படாது, எந்த ஜனங்களுக்கும் ரட்சிப்பு வராது. ஏனென்றால் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமம் இல்லாமல் வேற எந்த ஒரு நாமமும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை என்று அந்த நாமத்தை, அந்த தெய்வத்தை அறிந்தவர், அந்த தெய்வத்தோடு வாழ்ந்தவர் தைரியமாய் எழும்பி சொல்லுகிறார். அந்த நாமத்தை அவர் பிரசங்கித்தார். அந்த நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தைரியமாய் இயேசுவை பற்றி சொல்லும் போது 3000 5000 அநேகர் ஜனங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த தெய்வத்தை தானே நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம், இந்த இயேசுவை தானே நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம். கண்டதெல்லாம் கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, டெலிபோன் எடுத்து கண்டதெல்லாம் பார்க்கறதுக்கு டிவிக்கு முன்னால் அப்படியே சில மாதிரி மற்ற தெய்வங்களை மாதிரி அப்படியே இருக்கிறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்றீங்களே, அவர்தான் தெய்வம் என்று சொல்றீங்களே, அதான் அவர்தான் தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்ல அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. எந்த கல்லோ மரமோ எந்த காரியமோ அவரை போல அல்ல, அவரை போல தெய்வமும் அல்ல. அதெல்லாம் தெய்வம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள். அதுகளுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அதுகளுக்கு நாங்க தான் ஏதாவது செய்யணும், அதுகள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஜீவனுள்ள என் ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பிதா தன்னுடைய குமாரனை கொல்ல கொடுத்து அவருடைய இரத்தத்தினால ஜீவனால பாடுகளினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, அவர்தான் தெய்வம் என்று அறிந்திருக்கிற ஜனமே, அவர்தான் உண்மையான தெய்வம் என்று தெரிந்திருக்கிற ஜனமே, அந்த தெய்வத்தை பேதுருவை போல, பவுலை போல, அப்போஸ்தலரை போல போய் எழும்பி தைரியமாய் சொல்லுவதற்கு ஏன் இன்னும் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏன் சோர்வாய் இருக்கிறோம்? ஏன் எங்களுடைய சொந்தத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எல்லாம் அழிஞ்சு போகிறோம். உலகமும் அதிலுள்ள யாவும் அழிந்து போகிறோம். எவ்வளவு சொத்து சேர்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, எவ்வளவு பிள்ளைகளை படிக்க வைக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, எவ்வளவு கணவன்ல அன்பு செலுத்தியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போகிற ஜனங்கள் தான். ஆனால் என் ஆண்டவருக்காய் வாழும் போது, என் ஆண்டவரை நேசிக்கும் போது பரலோகத்தில் அநேக ஆசீர்வாதங்களும் அநேக கிரீடங்களும் என் ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருப்பார். அது அழியாதது, அது நித்தியமானது. ஏனென்றால் என் ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அவரை போல நித்தியமானவர், நிரந்தரமானவர், சாவாமை உள்ளவர், ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான அந்த தெய்வத்தை போல வேற எந்த ஒரு தெய்வமும் இல்லை. அந்த தெய்வம் இந்த மாலை வேளையிலும் உங்களை அழைக்கிறார். புறப்பட்டு போங்கள், சீசராக புறப்பட்டு போய் அநேகரை சந்திங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, சீசர் ஆகுங்கள் என்று என் ஆண்டவர் மத்தேயு 28:19-20 வசனம் மூலமா இந்த மாலை வேளையிலும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். கேட்டு 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 போய் இருக்கிற ஜனங்களா இருக்கக்கூடாது. இந்த சபை கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் ஆண்டவருக்கு என்று புறப்பட்டு போகணும். ஆண்டவர் அங்க போய் 1000 இருக்கிற சபைகளுக்கு வந்து நிற்கும். நீங்களும் போவீங்க, அங்க உங்களை கூப்பிடணும் ஆண்டவர். நீ உண்மையான சீசனுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த, நீ இத்தனை பேரை ரட்சித்த, நீ வேதத்தின்படி வாழ்ந்த, மத்தேயு 28:19 என்னுடைய கட்டளை நீ செய்தான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை கூப்பிடணும். கூப்பிட்டு கிரீடங்களை தரணும். இங்கே உலகமும் அதில் உள்ள யாவும் அழிந்து போகிறோம். தேவை, காசு தேவை, குடும்பம் தேவை, பிள்ளைகள் தேவை, கணவன் தேவை, அதுக்கெல்லாம் நேரம் கொடுங்க, பிரச்சனையே இல்லை. முதலாவது தெய்வத்துக்கு நேரம் கொடுங்க. முதலாவது தெய்வத்துடைய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் அப்படி பேசுவேன் நீங்க நினைக்க கூடாது. நான் அப்படி இருக்கிறேன் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நான் முயற்சி செய்தான் இருக்கிறேன். அதே போல நீங்களும் முயற்சி செய்யணும். ஹல்லேலூயா. முயற்சி செய்து அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நேரம் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும். முதலாவது எனக்கு, இரண்டாவது உங்களுக்கு. அதை நான் அப்பயும் சொல்றேன். முதலாவது என்னோட பேசுகிறதான் நான் இந்த மாலை வேளையிலும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை மாறணும். மற்ற சபையில் போனீங்கன்னா ஆசீர்வாதம் அபிஷேகம் அது இது அங்க அப்படியே போயிட்டு அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். அது இருக்கக்கூடாது. வாழ்க்கை மாற வேண்டும். ஆவியானவர் வரும்போது பாவத்தை, நீதியை, நியாயத்துறை, தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இன்னும் தெய்வத்தை கிட்டி சேர வேண்டும். இன்னும் தெய்வத்துக்காய் வாழ வேண்டும். தேவனுக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படியாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சீசர் நாங்கள் பாருங்க, நான் அந்த வேதத்தில் தேடி பார்த்தேன். ஒரு வசனம் ஒன்று இருந்தது.
மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்று லூக்கா 15:7 ஒரு வசனத்தை படித்தேன். லூக்கா 15:10 சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்கள் முன்பாக ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. எந்த ஒரு பைபிளில் நான் தேடி பார்த்த அளவில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரையிலையும் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும் என்று எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லலை. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு என்னையும் உங்களையும் இந்த மாலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை எங்களோடு பேசி இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருத்தரும் புறப்பட்டு போக வேண்டும் என்று, அவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று, நாங்கள் அந்த சீசனுக்குரிய அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை நேசிக்கிற தெய்வமாய், எங்களை நம்புகிற தெய்வமாய் இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் உண்டு, அவருடைய பிரசன்னம் உண்டு, அவருடைய வல்லமை உண்டு. ஆகவே இந்த மாலையிலும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போமா? நீங்கள் பெரிய சத்தமாக நீங்கள் ஜெபிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு 1 நிமிடம் 2 நிமிடம் தானே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அறியாமல் வாழ்ந்து விட்டேன் ஐயா, தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் ஐயா, என்னுடைய சொந்தத்துக்காக இருந்து விட்டேன் ஐயா, என்னுடைய சுயத்தில் வாழ்ந்து விட்டேன் ஐயா. ஆண்டவரே, இவ்வளவுதான பெரிதான ஒரு வேலை எனக்கு நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. இந்த நாளிலும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஐயா. அப்பா, உம்முடைய சீஷன் என்று மாற்றப்பட்ட நான், உம்முடைய சீஷன் என்று அழைக்கப்பட்ட நான் ஆண்டவரே, முதலாவது எல்லாவற்றையும் விட உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களைப் போல என்னை தாழ்த்த வேண்டும். உங்களைப் போல உங்களுடைய நாம மகிமைக்கென்று மனுஷரை உம்முடைய பக்கம் சேர்ப்பதற்கென்று பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல ஐயா ஆண்டவரே, உம்மை போல எப்பொழுதும் ஆத்துமா 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 ஜனங்கள் அழிந்து போகிறதே, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஆத்துமாக்கள் தேவ சமூகத்தில் வந்து சேர வேண்டுமே. அழிவின் பாதையில் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படியாய் நான் யோசிக்க வேண்டும் ஐயா. என் இருதயத்தில் அந்த நினைவு இருக்க வேண்டும் அப்பா. புறப்பட்டு போங்கள் என்பது உம்முடைய கட்டளை, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பது உம்முடைய கட்டளை. ஆண்டவரே, உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை செய்து உம்முடைய சீசனாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரத்தக்கதான ஒரு கிருபை இந்த மாலை வேளையிலும் தெய்வம் எங்களுக்கு செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கட்டுகிறோம் ஐயா. முதலாவது தேவனுடைய 6:33 மத்தேயுல நீ சொல்லி இருக்கிறீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஐயா. சீசனுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குமானால் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் மாற்றப்படும் ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள் மாற்றப்படும் ஆண்டவரே. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடி ஆண்டவரே, ஒரு சீஷனாய் வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கை இந்த மாலை வேளையிலும் எனக்கு தர வேண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை நோக்கி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னுடைய பெருமைக்காய் அல்ல, என்னுடைய சபைக்காய் அல்ல ஆண்டவரே, உமக்கு ஆட்களை சேர்க்க வேண்டும், உமக்கு ஜனங்களை சேர்க்க வேண்டும், உம்மை அறிவிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உமக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் ஐயா. இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. என்னுடைய சபை, என்னுடைய காரியம், நான் செய்தது, இந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் ஐயா. ஊழியங்க நீங்க தாரது ஆண்டவரே, அதற்குரிய கிருபைகள் நீங்க தாரது ஐயா. ஆண்டவரே, அப்படியா இருக்கும்போது ஒன்றை குறித்து ஒருவர்
பெருமை பாராட்ட எங்களுக்கு உரிமை இல்லை என்பதை இந்த நாளிலும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களை நாங்கள் நேசிக்கட்டும் ஐயா, மற்றவர்களை அன்பு காட்டட்டும் ஐயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஒரு விசை சிந்தித்து பார்க்கட்டும். இந்த நாளிலும் எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய வசனம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், தொடர்ந்தும் கிரியை செய்யட்டும், ஆவியானவர் கிரியை செய்யட்டும். எங்களுடைய நிலைமைகள் மாற வேண்டும். உம்முடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் நீர் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை நாங்கள் இந்த பூமியிலே நீதியா இருக்கிற நாட்களில் நாங்கள் வாழத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா? உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொண்டுகிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்தும் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே சத்தியத்தில் பிரியமாய் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி வேதத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.